ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே. நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜஜியரை பார்த்து, யதிராஜரை பார்த்து இந்த வாக்கியத்தை கேட்கிறார். இந்த வாக்கியம் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துவது, இது ஆண்டாளினுடைய வைபவத்தை பற்றியது, அவளுடைய வாழ்க்கையை பற்றியதுன்னு. அதனால நாமும் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஆண்டாள் வள்ளிநாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை சேர்ந்தவர். வள்ளிநாடு என்பது இன்றைய ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்ராயிருப்பு இந்த பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த வள்ளி நாட்டுக்கு தலைமையே வள்ளி அப்படிங்கிற ஊர், அதனால இந்த ஊருக்கு வள்ளி அப்படிங்கிற பெயர். இந்த வள்ளி நாட்டை வள்ளிபுத்தூர் அப்படிங்கிற வேடுவர்கள் புதுக்கியதுனால, அதாவது புதுமைப்படுத்தியதுனால இதுக்கு வில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. இதுக்கு தென் புதுவை அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. ஏன்னா புதுக்கப்பட்டதுனால புதுவை. தென் அப்படிங்கிறது ஒரு உயர்ச்சொல், ஒரு விஷயத்தை உயர்வாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் கூட தென் புதுவை அப்படின்னு சொல்லுவார். தென் மதுரை. தென்கிறது தெற்குங்கிறதுக்காக இல்லை, உயர்வுக்காக சொல்லக்கூடியது தென். இந்த தென் புதுவை அப்படிங்கிறதும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த பகுதியை சேர்ந்த பூர்வசிகை அந்தணர் பட்டர் பிரான் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். பூர்வசிகை என்பது முன்குடுமி கொண்ட அந்த அந்தணர். அவருடைய முழு நேர வேலையே திருமால் தொண்டாக இருந்தது. திருமாலுக்கு பூஜை செய்வதும் அர்ச்சிப்பதும், அவருக்கான மாலை தொடுத்து அவருக்கு அணிவிப்பதும், வீடில் எப்பொழுதும் திருமாலுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதும் இதுவே அவருடைய வேலையாக இருந்தது. இப்படி இறைவனுடைய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய வடபத்திர சாயியினுடைய தொண்டையே முழு வேலையாக செய்து கொண்டு வந்தவர். அந்த இறைவனுக்கு அணிவிப்பதற்காக ஒரு நந்தவனம் அமைத்து அதிலே எல்லா பூச்செடிகளையும் வளர்த்து அதிலே இறைவனுக்கு மிகவும் விருப்பமான அந்த துளசியையும் வளர்த்து வந்தார். இந்த பூக்களை பறித்து அதை கட்டி அதை இறைவனுக்கு அணிவித்து இதையே செய்து கொண்டிருந்ததுனால அந்த பகுதியில் அவருக்கு மாலாக்காரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்தது. இந்த பணியை செய்து கொண்டு வந்த நம்முடைய பட்டருக்கு ஒரு நாள் அவர் நந்தவனத்தில் அவர் பூ பறிக்க சென்ற பொழுது அங்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். வீட்டுக்கு தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து அன்று முதல் அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். இந்த குழந்தை வளர்ந்து வரும் சூழல் எப்படிப்பட்டது? எப்பொழுதும் எம்பெருமானுடைய பெயர் உச்சரித்து கொண்டே இருக்கப்படக்கூடிய ஒரு வீடு. வேத விற்பனர், வேதங்களை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பவர், அந்த வேதம் காட்டும் இறைவன் திருமால் என்று சொல்லக்கூடியவர், இறை வழிபாடு செய்யக்கூடியவர், மிகப்பெரிய தமிழ் புலமை உடையவர். அதனால் தமிழில் பல நூல்களை இயற்றிக்கொண்டே இருந்தவர். ஆக வீட்டில் இறை வழிபாடும் தமிழ் வழிபாடுமாக நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் பன்மொழி புலமை வாய்ந்தவர் அப்படியாக இருப்பதனாலே வடநாட்டிலிருந்து வரக்கூடிய யாத்ரீகர்கள் யாரெல்லாம் இறை வழிபாடு செய்வதற்காக தென்னாட்டு கோவில்களுக்கெல்லாம் வருகிறார்களோ, க்ஷேத்ராடனம் செய்து கொண்டு அவர்களெல்லாம் பெரியாழ்வாருடைய திருமாளிகைக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படி வருகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் பகவத் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்து பாகவத புராணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனால பெரியாழ்வார் திருமாளிகையில் எப்பொழுதும் திருமாலுடைய நாமம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆண்டாளும் இதை கேட்டுக்கொண்டே வளர்ந்தார். இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டும் என்றால், பெரியாழ்வார் ஒரு பக்கத்திலே கண்ணனை வளர்த்து கொண்டு வந்தார். அவருடைய காப்பியத்திலே கண்ணனு அவன் பிறந்தது முதல் அவனுக்கு தாலாட்டு பாடி, அவனுக்கு செங்கீரை பருவத்தினை பாடி, அவன் கை கொட்டுவதை பாடி, அவன் ஆனிரை மேய்ப்பதை பாடி, அவனை நீராட்ட அழைத்து அவனுக்கு தலைவாரி பூச்சூடி விட்டு, இப்படி அவருடைய பிள்ளைத்தமிழ் இலக்கியமானது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்க, இன்னொரு மடியிலே ஆண்டாளை மடியிலே இட்டு தாலாட்டு பாடி அவளை வளர்த்து வந்தாள். கண்ணனும் ஆண்டாளும் பெரியாழ்வாருடைய மடியிலே, பட்டர்பிரானுடைய மடியிலே ஒரு சேர வளர்ந்தார்கள். இப்படி ஆண்டாள் அந்த இல்லத்திலே வளர்ந்து வந்தாள். ஆண்டாளுக்கு கோதை என்ற பெயரும் சூட்டி அழைத்து வந்தாள். இப்படி
கிருஷ்ண பக்தியிலேயே திளைத்து வந்த ஆண்டாளுக்கு கண்ணன் மீது காதல் ஏற்படுவது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. அந்த காதல் நாளாக நாளாக அதிகரித்து கொண்டே வந்தது. ஆண்டாளுடைய தகப்பனாரான பட்டர்பிரானாகிய பெரியாழ்வாரே சொல்கிறார், காரை பூணும், கண்ணாடி காணும், கைவளை குலுக்கும், கூரை உடுக்கும், கொவ்வை செவ்வாய் திருத்தும் அப்படின்னு சொல்கிறார். காரை பூணுவாளாம், கைவளை எல்லாம் அலங்கரித்து கொள்கிறார். ஆண்டாள் ஒவ்வொரு விதமாக தன்னையே அலங்கரித்து கொள்கிறாள் அப்படின்னு தன்னுடைய முகத்தையெல்லாம் திருத்திக் கொள்கிறாள். கண்ணாடி வளை அணிந்து கொள்கிறாள். எதுக்காக அப்படின்னா, தான் அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவோ மற்றவர்கள் இவள் அழகாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவோ இல்லையா, கோவிந்தன் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவள் அணிந்து கொள்கிறாள்னு சொல்வாள். கூரை உடுக்கும், கூரை என்பது ஆடை, ஆடையை உடுத்து கொள்கிறாளாம். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்கிறாளாம். தன்னுடைய கொவ்வை செவ்வாயை திருத்தி கொண்டு எப்படியெல்லாம் முகத்தை வைத்து பார்க்கிறாள். இதெல்லாம் ஏன் பார்க்கிறாள் என்றால், ஆண்டாளே சொல்லுவாள், கண்ணன் என்னும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடந்தேன் நான் அப்படின்னு. இவளுக்கு இந்த பக்தி ஏற்பட ஏற்பட கண்ணனும் வந்து இவளை அடிக்கடி காணுவதும் இவளோடு உரையாடுவதுமாக இருந்தது. அதனால் அவன் வந்து யாரும் இல்லாத போது அவளோடு பேசுகிறான். அந்த காட்சி பழகி கிடந்தேன் நான், அவன் என்னோடு பேசுவதையே நான் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தேன் என்று ஆண்டாளே சொல்கிறாள். அப்படி இவர்களுக்கிடையே பேச்சு, உரையாடல், காதல் நடந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்படி வளர்ந்து வரும் ஒரு பருவத்திலே இந்த வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் பிருந்தாவனத்திலே ஆயர்பாடியில் கண்ணன் இருந்தப்போ நடந்த கதைகளெல்லாம் சொல்லும் பொழுது, கண்ணன் இல்லாத சமயம் கோபியர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குமா, ஐயோ கண்ணன் இல்லையே நம்மோடு விளையாட அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவார்களும், கண்ணன் தங்களோடு விளையாட அவர்களோடு ஆடிப்பாட இல்லாத நேரத்தில் யாராவது ஒரு பெண் கண்ணனாக வேடமிட்டு கொண்டு வருவார். மற்ற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அபிநயித்து ஆடிப்பாடி மகிழ்வார்களாம். இதை கேட்ட ஆண்டாள், நாமும் கண்ணனாக ஒருத்தரை பாவித்து கொண்டு இப்படி ஆடிப்பாடி மகிழ்ந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது இந்த தமிழ் பகுதியில், நம்முடைய தென் பகுதியில் இருந்த ஒரு பண்டை வழக்கம் ஒன்று அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்ன அப்படின்னா, பாவை நோன்பு. இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்ததுன்னா, யார் ஒருவருக்கு ஒருவர் மேலே இன்னொருவர் மேலே காதலோ ஒரு அன்போ பிரியமோ ஏற்பட்டதுனாலும் அவர்களிடமிருந்து எதையாவது வேண்டி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறத நோற்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கத்தின்படி நோன்பு நோற்று அது நிறைவடையும் பொழுது யாரிடம் அதை கேட்க வேண்டுமோ அவர்களிடமே சென்று கேட்டு அவர்கள் வேண்டிய பொருளை பெறுவது தான் இந்த பாவை நோன்புடைய வழக்கம். இதை கேட்ட ஆண்டாள் அதை தனக்கு இறைவனுக்காக, தன்னோட கிருஷ்ணனுடன் தன்னுடைய கிருஷ்ணானுபவத்தை பெறுவதற்காக திருப்பாவையாக, அந்த பாவை நோன்பாக அதை மாற்றுகிறார். அப்படி வந்ததுதான் ஆண்டாளுடைய அந்த சங்கத்தமிழ் மாலை. அந்த சங்கத்தமிழ் மாலையிலே ஆண்டாள் கேட்டு பெறுவது என்ன? இறைவனிடமிருந்து இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்துன்னோடு ஊற்றோமேயாவும் உமக்கே நாமாச் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. நான் இன்னைக்கு இல்லை, ஏழேழு பிறவிக்கும் உன்னையே நினைக்க வேண்டும், அது தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. அப்படி ஒரு ஆசை இருந்தால் அதை நீ மாற்றி போடு என்று கண்ணனிடம் சரணாகதி என்ற ஒரு இதை நமக்கு காட்டித்தந்தாள் ஆண்டாள் இந்த பாவை நோன்பு மூலமாக. ஆண்டாளுக்கு வேறொரு வழக்கமும் உண்டு. தன்னுடைய தந்தையான இந்த பெரியாழ்வார் தொடுத்து வைக்கின்ற மாலையை அவர் வைத்துவிட்டு எங்கேயாவது வெளியில் செல்லும் பொழுது அதை தான் அணிந்து பார்ப்பது அவளுடைய வழக்கம். எந்த மாலை இறைவனுக்காக, வடபத்திர சாயிக்காக தொடுத்து வைக்கப்பட்டதோ அதை தான் அணிந்து அழகு பார்த்து அதை எடுத்து வைப்பது வழக்கம். இப்படி அவள் பல நாட்களாக செய்து கொண்டு இருந்திருக்கிறாள். ஒரு நாள் பெரியாழ்வார் இந்த பூ தட்டு, அந்த மாலை, கூடை எல்லாத்தையும் எடுத்துட்டு கோவிலுக்கு போகிறார். கோவிலில் போய் இறைவனுடைய வழிபாடு செய்து இந்த மாலையை சாத்தும் போது பார்க்கிறார், அது ஒரு தலைமுடி மயிர் ஆனது தென்படுகிறது. ஐயோ, பகவத் அபச்சாரம் ஏற்பட்டு விட்டது. எம்பெருமானுக்கு சாத்த வேண்டிய மாலையில் பெண்ணினுடைய கூந்தல் இதில் இருக்கிறது சரியா இல்லையேன்னா அதை அப்படியே களைந்து விடுகிறார். மீண்டும் வீட்டுக்கு வந்து நந்தவனத்திலிருந்து பூ பறித்து மாலை தொடுத்து அதை இறைவனுக்கு சாத்துகிறார். இறைவனுக்கு சாத்திவிட்டு அன்று மீண்டும் மனநிறைவோடு வெளியிலே வருகிறார். அடுத்த நாள் பெரியாழ்வார் கோவிலுக்கு போகிறார். திருநடையை திறந்து பார்க்கிறார். எந்த மாலை வேண்டாம் என்று அவர் கழித்து கீழே போட்டிருந்தாரோ
அந்த மாலையை இறைவன் எடுத்து சூடி கொண்டிருக்கிறான். இவர் புதிதாக தொடுத்த மாலையை கழட்டி கீழே போட்டிருக்கிறார். இறைவா, இது என்ன காரியம் என்று கேட்க எம்பெருமான் சொல்கிறார், இதுதான் எனக்கு உகந்தது என்றும் அவள் சூடி களைந்ததை தான் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அன்று முதல் சூடி கொடுத்து சுடற்கொடி அப்படிங்கிற பெயர் நம்முடைய ஆண்டாளுக்கு வருகிறது. இப்படி ஆண்டாளுடைய காதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர, அவளுக்கென்று திருமண வயது, திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, மானிடவர்க்கென்று பேச்சுப்படலாகில் வாழகில்லேன் மன்மதா, இன்னொரு மனிதருக்கு நான் உயிரோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொல்கிறாள். அப்படி அவள் சொல்ல, அவளை திருவரங்கத்துக்கு அழைத்து வா என்று உத்தரவு வர, நம்முடைய பெரியாழ்வார் பரிவாரங்களோடு எல்லாரோடும் சேர்த்து அழைத்து கொண்டு அவளை திருவரங்கனை தரிசிப்பதற்காக அழைத்து செல்கிறார். அங்கு திருவரங்கனை கண்ட பொழுது திருவரங்கனோடு ஐக்கியமாகி விடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஒரு மகள் தன்னை பெற்றேன், உலகெல்லாம் நிறைந்த திருவால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் சொல்லுவார். ஒரே ஒரு மகளை பெற்றேன், அவளை எனக்கு இருக்கிற எல்லா செல்வத்திலும் இந்த உலகிலே திருமகள் பெண்ணாய் பிறந்தாய் எப்படி வளர்ப்போமோ அப்படி வளர்த்தேன், அவளை இந்த செங்கண்மால் அழைத்து கொண்டு சென்று விட்டான் என்று சொல்வார். அப்படி திருமாலுடன் ஐக்கியமானாள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு திருப்பாவைக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. உய்யக்கொண்டார் வேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லுவர். ஒருவர் வேதம் படிக்கல அப்படின்னா கூட திருப்பாவை படித்தால் போதும் என்று எம்பாருடைய உரையிலே சொல்லுவார். அப்படி திருப்பாவையும் முழுசும் சொல்ல முடியவில்லை என்றால் 2 பாசுரம் சிற்றஞ்சிறுகாலேயும் வங்கக்கடலும் மட்டும் சொன்னால் போதும் என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நூல் திருப்பாவை. ஆண்டாள் திருப்பாவை மட்டுமல்ல, சில உலக வழக்கங்களையும் எம்பெருமானுக்காக மாற்றி பாடியிருக்கிறார். வாரணமாயிரம் என்று எப்படி உலக இயல்பிலே திருமணம் நடந்து வைபவங்கள் நடந்தேறுமோ அதை திருமாலுடன் தனக்கு நடப்பதாக அழகாக கனாக்கண்டேன் தோழி என்று அவன் கைத்தலம் பற்றுவதையும் அம்மி மிதிப்பதையும் பொறிமுகம் தட்டுவதையும் அவனோடு மங்கள வீதி வலம் வருவதையும் அழகாக பாடியிருக்கிறார் ஆண்டாள். மற்றொரு வழக்கமான பெண்கள் விளையாட்டிலே செய்யக்கூடிய வழக்கம் இது. அதாவது கூடிடு கூடலே என்று சொல்லுவார்கள். அது என்ன என்றால் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் என்று சொல்லுவோமே, அதுபோல் ஆற்று மணல் படுகையிலே கண்களை மூடிக்கொண்டு வட்ட வட்டமாக வரைந்து கொண்டே வர வேண்டும். இந்த கண்ணை மூடிக்கொண்டு வரையும் பொழுது அந்த வட்டம் கூடிவிட வேண்டும். அந்த கூடி விட்டால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும். இப்படி கூடிடு கூடலே என்று இதையெல்லாம் எதற்காக கேட்கிறாள்? திருமாலிருஞ்சோலை நம்பி என்னோடு வந்து சேர வேண்டும் என்பதற்காக கூடிடு கூடலே, அவன் வந்து என்னை மணக்க வேண்டும் என்று கூடிடு கூடலே என்று ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது கூட கண்ணன் வந்து தன்னோடு சேர வேண்டும் என்று கனா கண்டவள். பாஞ்சஜன்யத்தோடு போட்டி போட்டவள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று பாஞ்சஜன்யத்திடம் மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று கேட்டாள். அவன் வாயில வைத்து உன்னை ஊதுகிறானே, அவனுடைய வாய் மனமானது எப்படி இருக்கும் என்று கேட்டவள். இப்படி எல்லாவற்றிலுமே அவனுடைய பக்தியையே காதலையே பெரும் காதலாய் கொண்டிருந்தவள். அந்த காதலால் இறைவனோடு 2 கலந்தவள் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாளுக்கான சிறப்பு என்பது திருப்பாவை மற்றும் இந்த நூல்கள். இதனால்தான் 143 தாய் வாழி என்ற வாழி திருநாமம் கொண்டவள் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். அது மட்டுமல்ல, எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றொரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட திருப்பாவை ஜீயரிடம் இந்த நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை கேட்கிறாள் என்பது மிகவும் பொருத்தமானது. எதற்காக ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயர் என்றால், அவர் எப்பொழுதும் தன் நாவிலே திருப்பாவையை சொல்லிக் கொண்டிருப்பதையே ஒரு காரியமாக வைத்து கொண்டிருந்தார். அதில் ஒரு சம்பவம் கூட உண்டு. ஒரு முறை அவருடைய பெரிய நம்பிகளுடைய இல்லத்தில் இருக்கும் அந்த தெருவிலே ராமானுஜர் உஞ்சு விருத்திக்காக செல்லும் பொழுதும் திருப்பாவை சொல்லுவதே வழக்கம். அவர் அப்படி திருப்பாவை சொல்லிக்கொண்டே வருகிறார். இது காதில் கேட்டவுடனே பெரிய நம்பிகளுடைய பெண்ணான துழாய் ராமானுஜர் வருகிறார் என்று வேக வேகமாக ஓடி வந்து அவர்களுடைய வீட்டு கதவை திறக்கிறார். இந்த கதவு திறக்கிற இந்த ஒலி கேட்டவுடனே கண்ணை மூடிக்கொண்டே திருப்பாவை சொல்லி கொண்டு வருகின்ற ராமானுஜர் சாஷ்டாங்கமாக சேவிக்கிறார். இதை பார்த்த உடனே அத்துழாய்க்கு பயம் ஏற்பட்டுறது.
ராமானுஜர் நம்மளை விழுந்து சேவிக்கிறதான்னு பயந்து போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிய வருகிறது. என்னவென்றால், ராமானுஜர் அப்போ சொல்லி கொண்டு வந்த பாசுரம், பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பந்தார் விரலியான நப்பின்னை பிராட்டியை பாடிக்கொண்டே வருகிறார். அந்த நப்பின்னை பிராட்டியை பாடிண்டே வரும்பொழுது செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய்ங்கிற, நீ தாயார் அம்மா நப்பின்னை ஆண்டாள் சொல்கின்ற இடம் இதுதான். தாயே, நீ உன்னுடைய வளை நிறைந்த கைகளாலே வந்து இந்த திருக்கதவை திறந்து எங்களுக்கு எம்பெருமானை சேவிக்க அருள் புரிங்கிற அந்த இடத்தை ராமானுஜர் சொல்லி கொண்டு வர, அத்துழாய் கை நிறைய வளையலோடு அந்த ஒளி எழுப்பிக்கொண்டே வந்து கதவை திறக்க அத்துழாயை நப்பிண்ணையாக பார்க்கிறார் ராமானுஜர். அந்த அளவுக்கு ராமானுஜருக்கு திருப்பாவை மீது ஆழங்கால் பட்ட காதல். ஆகவே அவர் திருப்பாவை ஜீயர். அது மட்டுமல்ல, வாழி திருநாமத்திலே கூட ராமானுஜருக்கு பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே என்று ஆண்டாளை சொல்லுவது உண்டு. ஏன் இந்த இடம் என்றால், ஆண்டாள் அரங்கன் மீது காதல் கொண்டு திருமாலிரம் சோலை நம்பியிடம் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாள். நான் திருமாலை அடைந்தால் உனக்கு 100 தடா அக்காரை அடிசலும் 100 தடா வெண்ணையும் தருகிறேன் அப்படின்னு. நாரும் பொழில் திருமாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்காரை அடிசலும் தருகிறேன்னு. ஆண்டாள் திருவரங்கத்துக்கு சென்றவள் அரங்கனோடு ஐக்கியமாகி விடுகிறாள். அவள் திரும்பி வரல. அதனால் அந்த பிரார்த்தனை அப்படியே இருக்கிறது என்று கேள்விப்பட்ட பெரும்புதூர் மாமுனி அந்த இடத்திலே 100 தடா அடிசில் அக்காரை அடிசில் என்பது பாலிலேயே வைக்கப்பட்ட அரிசியால் செய்யப்பட்ட சக்கரை பொங்கல். அதை படைத்ததினாலே அவருக்கு ஆண்டாளுக்கு பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே என்ற வாழி திருநாமம். அத்தனை பெருமையும் உடைய அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே எம்பெருமானுடைய திவ்ய சந்தர்ப்பங்களிலே திவ்ய அனுபவங்களிலே மூழ்கி கிடந்த ஆண்டாளை மனதில் வைத்து நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே என்று கேட்கிறார்.